நெற்றிக்கண்ணை திறந்து காமத்தை எரித்தான் சிவன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், அப்ப இந்த முதுகு தண்டு வடத்திலேருந்து பின்பக்கத்திலேருந்து 1000 கோடி சூரியன்கள் இந்த நெத்தியை பொழந்துகிட்டு வரும். விறகு கட்டைய பொழந்த மாதிரி பொழந்துடும். அப்ப என்னன்னா, சாவு வீட்டுக்கு அழுவ வர மாட்டேன், பொண்டாட்டிய பாக்குற உனக்கு ஆசை வர மாட்டேன், பிள்ளைய பாக்குற தூக்கணும்னு தோண மாட்டேன், வீட்டுக்கு போற இந்த வீட்டுல தூங்கணும்னு தோண மாட்டேன், கோயிலுக்கு போற கையெடுத்து கும்பிடணும்னு தோண மாட்டேன். அப்ப நகரத்துக்குள்ள போற நிறைய பேர் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறான், இறக்கப்பட மாட்டேன். ஒரு டைப்பா போற அங்க என்ன பண்ற, அன்பே சிவம், பசிக்கு சோறு கூட நிறைய மனிதர்கள் மனதால செய்யறான். நீ என்னன்னா, நீ அப்படியே ரிவல்ஸா இருக்க. அவனுக்கு எவன் சோறு கொடுப்பானோ அவன் கொடுப்பான் போடா அப்படிங்கிற. புரியுதுங்களா? அப்ப இதோடைய வடிவம் என்னன்னா, உன்கிட்ட நீ பழகி வந்த அந்த மனித வாழ்க்கையில இருக்கிற அந்த ஃபீல் குட் மெமரியில ஃபீல் குட். அப்ப ஃபீல் குட்னா உனக்குள்ள இருக்கிற அந்த மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வரலாறுன்னு சொல்லி சுயசரிதம் எழுதும் போது, சைக்கிள்ல போனாரு, டீ குடிச்சாரு, பேப்பர் போட்டாருன்னு சுயசரிதத்தை எழுதி வச்சும் போது படிக்கும் போது ஃபீல் பண்ணுவல்ல, அந்த ஃபீல் குட்ட தியானம் எரிச்சு விடுவோம். அப்ப ஒன்ன சுயசரிதம் எழுத விடாது. அந்த சுயசரிதத்தை எப்படி எழுத விடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ன மாதிரி ஒருத்தர் ஏன் மாறினாரு, என்ன மாதிரி அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத அது அலைவரிசையா உனக்கு கன்வெர்ட் பண்ணப்படும், உனக்கு காட்டப்படும். அப்ப அந்த மாதிரி இந்த யோகானந்தர்லாம் பக்தியில மகாவதர் பாபா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஒரு புத்தகம் உருவாகுதுன்னா பிரபஞ்சத்திலிருந்து அனுமதி கிடைக்காது. ஒண்ணு, இந்த மாதிரி உணவு கொடுக்குறோம்னா யாரு கோடி ரூபா கொடுத்தாலும் பிரபஞ்ச தொடர்புல இருக்கிறவங்களுக்கு அனுமதி அளிக்காது. அது கொடுத்தா 1 ரூபா கூட காசு இல்லைனாலும் அது அனுமதி அளிச்சா சாப்பாடு கிடைச்சே தீரும். அது எந்த ரூபத்திலே கிடைக்கும். அப்ப மெயின் அங்க எடிட்டரு, அங்க சீப் எடிட்டரு, அங்க பிரிண்டிங் பண்றவர் யாருன்னா பிரபஞ்சம். அப்ப அந்த மகாவதர் பாபா யோகானந்தருக்கு இந்த புத்தகத்தை வாய்ப்பு அளிக்கிறாருன்னா, இதை பியூரா இந்த உலகம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஞானி எப்படி மாறுறான், ஞானியா எப்படி மாறுறான், ஒரு மனிதன் எப்படி ஞானியா மாறும். இப்ப ஒரு மனிதனை ஏன் கும்பிடணும் அப்படின்னு எல்லா மனிதனும் கேள்வி கேட்கிறான். அப்ப நீ ஏன் கும்பிடணுங்கிறது நான் வார்த்தையா உனக்கு தொகுக்க முடியாது, என் புத்தகத்தை படி. அப்ப என்னுடைய லைஃப ஒரு இன்சிடென்ட்டை நீ படி. அப்ப என்னென்ன மாதிரி ஒரு சூழல் நான் கடந்து வந்திருக்கேங்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்படுது. அப்ப ஒரு தனி மனிதர்களுக்குள்ள நிறைய இந்த வாழ்க்கை தொடரை எழுதியிருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் அத்தனை பேர்த்தோட வாழ்க்கை தொடர்லையும் பிரபஞ்சத்தால அது அழிக்கப்படல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆசையை விட்டு வெளியில வர மாட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, 60 வயசு ஆனாலும் தன்னுடைய மனைவியோட 30 வயசோட கல்யாண நாட்கள்ல நடந்த பசுமையான எண்ணங்கள் அவங்களுக்கு அப்படியே உலா வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு பெண் என்ன பண்றா, தன்னுடைய கணவனோட இல்லறத்துல இருந்த கட்டில இருந்த காட்சி ஒருத்தைக்கு வருது. அப்ப அவ என்ன சொல்றா, அழுகிறா, சாமி என்னுடைய கணவர் சாமி ஆயிட்டாரு, இந்த மாதிரி சுகம் எனக்குள்ள ஆசை வந்துருச்சு, இதை நான் எப்படி சரி செய்வேன், அப்ப அவர் வேணும்ல, நான் எங்க போவேன் அப்படிங்கும் போது இதை தான் தடுத்து ஆட்கொண்டு அந்த எண்ணத்தை அந்த ஆசையை அதுல இருந்து வெளியில எடுக்கும் போது அவளுக்கு கட்டில்கிட்ட கீழே வர்ற வரைக்கும் அந்த சூழல் இருக்கு, அந்த ஃபீல் இல்ல, அது காமமா மாறல, அது ஆசையா மாறல. இப்ப நாம என்னுடைய வீட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தை மனைவி எல்லாரையும் பாக்குறேன், வழி நடத்துறேன், ஆனா ஒரு இன்சிடென்ட் கூட பாசமா வரல. அப்ப அங்க என்ன பண்ணுதுன்னா, பிரபஞ்சம் என்னுடைய மெமரியில நான் வாழ்ந்த அவங்களோட டிராவல் பண்ண நாட்கள் இருக்குல்ல, அந்த நாட்கள்ல எதெல்லாம் சுகமா இருக்கோ அதெல்லாம் அழிச்சு விட்டுருச்சு. அங்க ஒரு பெண்ணோட புறத்தை பாக்குறேன், அந்த பெண்ணுக்கும் நமக்கு நடந்தது அப்படியே பிளெயினா இருக்கு, இந்த ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும்ல. என்னங்க சுரத்தையே இல்லாம சுதியே இல்லாம இருக்கிறீங்க அப்படிம்பாங்கல்ல. ஒரு ஆண் பெண் சந்திச்சுக்கிறாங்க, கல்யாணம் ஆக போகுது, அப்ப அவங்க ஏதாவது அன்பா பேசிக்கணும்ல. அப்ப ஒரு ஞானி போய் நிக்கிறான்னு அன்பா பேச மாட்டான், எப்படி பேசுவான், அவனுக்கு எதுவுமே தோணாது, அவனுக்கு எதுவுமே இருக்காது. அதே மாதிரிதான் இப்ப நம்ம வீட்டுல எந்த பாசத்தோட இன்சிடென்ட்டும் அங்க வரல. அப்ப நான் கட்டுப்படுத்தல, நான் என்னை வருத்திக்கல, நான் என்னை தனிமைப்படுத்திக்கல, ஏன்னா நான் வேற ஊர்ல வச்சுக்கிட்டு அவங்கள வேற ஊர் வச்சுட்டு பண்ணல, என்னுடைய மெமரியில இருந்து அழிச்சு விட்டுருச்சுங்க. அப்ப என்னுடைய சிந்தனை அழிக்கப்பட்டுருச்சு. அப்ப எது ஆசையாக, எது மிக தீவிரமான ஆசையாக தோன்றப்படுதோ அது அழிக்கப்படுது. இதான் தியானத்துல ரொம்ப முக்கியம். அப்ப அழிக்கப்படாத போது நான் ஒரு பிஞ்சு குழந்தைய வச்சிருக்கிறேன், வயசுக்கு பொண்ணை வச்சிருக்கிறேன், இதை விட்டுட்டு நான் எப்படி தியானத்துக்கு வருவேன் அப்படின்னா, அது உனக்கு அங்க அழிக்கப்பட்டுச்சுன்னா அது பிஞ்சு குழந்தையாவும் தோணாது, அது வயசுக்கு பொண்ணாவும் தோணாது. புரியுதா?
அந்த பிஞ்சு குழந்தைய காப்பாத்துறது பிரபஞ்சம் தான். அந்த வயசுக்கு வந்த பொண்ணை காப்பாத்துறதும் பிரபஞ்சம் தான். உன்னை காப்பாத்துறதும் பிரபஞ்சம் தான். இந்த மனம் இருக்கிறதுனால ஏதோ நாமளை காப்பாத்திக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் நமக்கு வேலை தர்றது, ஒருத்தர் நம்மளை வேலையை விட்டு தூக்குறது, ஒருத்தர் நம்மளை அழுக வைக்கிறது, ஒருத்தர் நம்மளை சிரிக்க வைக்கிறது. இது ரெண்டுமே பிரபஞ்சத்தால தான் நடக்குது. நீ பிறக்கிற அதே நாள்ல 10 குழந்தை சாகுது. இந்த பிறப்பும் பிரபஞ்சத்தால தீர்மானிக்கப்படுது, இந்த இறப்பும் பிரபஞ்சத்தால தீர்மானிக்கப்படுது. அதை முதல்ல உணரணும், அதை முதல்ல தெரியணும். இது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப ஒருத்தர் விடுபடுறது ஒரு குரு கிட்டே இருந்து என்னன்னா, அவங்க கணவரை இழந்துட்டாங்க, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களால பயத்தோட வர முடியாது. அப்ப அந்த ஆசைகள் எல்லாம் அகற்றப்படும் போது அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, அவங்க உடலையே மறந்துடுவாங்க. அப்புறம் எங்க அவங்களுக்கு சுகமோ ஏதோ ஒண்ணு எங்க வரப்போகுது சொல்லுங்க? எங்கேயும் வராது. அப்ப தனிப்பட்ட முறையில நான் என் வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்குற பொருளை கொடுக்கணும்னு எனக்கு எப்படி என்ன வரும்? எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்க. அப்ப எனக்கு மேல் நோங்குடிச்சு பொண்டாட்டி பாசம், அப்ப எனக்கு வரும் அந்த எண்ணம். அப்ப புள்ள பாசம் எனக்கு மேல் நோங்குடிச்சுன்னா எனக்கு வரும். அப்ப மேல் நோங்கும் போது அத ஒரு தியானம் பண்றவனோ ஒரு சாமியாரோ அதை சாதிச்சு கொள்கிறான். அப்ப அந்த மேல் நோங்கிறத பிரபஞ்சம் காப்பாத்துனா அவன் தேர்றான். இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இவருக்கெல்லாம் என்ன கிடைச்சிச்சு? ராமகிருஷ்ணருக்கெல்லாம் அந்த மேல் நோங்கிறத அழிச்சு விட்டுருச்சு. இல்லைன்னா கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை போய் சீடர்னு சொல்வாரா? சாரதா தேவியை ஒரு நாள் கூட அந்த மாதிரி அணுகலன்னா என்ன காரணம்? அந்த உடலுடைய சுகமே இல்லாம போயிருச்சு மெமரியில. அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுச்சு? மெமரியை எடுத்துருச்சு. அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன தோணுது? இவரை பார்க்கும்போது உணர்வுகள், இப்ப ஒருத்தரை பார்த்தோன்னா ஆசைப்படுறோம்னா அப்ப உணர்வுகள் வரும். உன்னுடைய உறுப்பெல்லாம் வேலை செய்ய தொடங்கும். அப்ப உணர்வு தன்மை உனக்கு வருது. அப்ப உனக்குள்ள அந்த ஆசை எடுபட்டு போச்சுன்னா உணர்வு தன்மை வராது. அப்ப இதுதான் சொல்றான், நீ எதையும் அடக்க கூடாது, அது எரிக்கப்படணும், அது ஒழிக்கப்படணும், அதுக்காக காத்திருக்கணும். இதை அடக்கும் போது நீ மாட்டிக்கிற, நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்ட. அப்ப நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பல நாள் நான் விந்து அணுக்களை தேக்கி வச்சிருந்தேன், ஒரு நாள் கனவுல வெளியில வந்துருச்சு. நீ ஏன் தேக்கி வைக்கிற? நீ ஏன் தேக்கி வைக்கிற? உன்னுடைய வேலையை மட்டும் செய்யு. அதை தேக்கி வைக்கணுமா அதை வெளியே அனுப்பணுமாங்கிறத பிரபஞ்சம் பார்த்துக்கும். அது உன்னுடைய ரோல் இல்லை. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இப்ப நாம தனிப்பட்ட முறையில வளர்ந்தோமா, பிரபஞ்சம் வளர்த்துச்சா? இவ்வளவுதான் உங்கள்கிட்ட கேள்வி. இப்ப நம்ம வளரல, பிரபஞ்சத்தால வளர்க்கப்பட்டோம். அப்ப இதே தானே உங்களுக்கு நடக்கணும், இதே தானே உங்களுக்கு நடக்கும். அப்ப காளிங்கிறவ நீங்க உலகத்துல பாருங்க எப்படின்னே தெரியாது. அப்ப காளிங்கிற ஒரு விஷயம் ராமகிருஷ்ணரை வளர்க்குது. அவ கொல்கத்தாவில் பெரிய பெரிய குருநாதர்கள்லாம் இருந்தும் ஒரு காளி தான் பிரதானமா குருநாதரா அவருக்கு மாறுது. காளினா யாருன்னா கடவுள். அந்த கடவுளை பார்க்கவே முடியாது. அது எப்படி ஒருத்தரை போய் உருவாக்கும்? நீங்களே சொல்லுங்க, அது எப்படி உருவாக்கும்? அப்ப உருவாக்குது இல்ல. அப்ப அது ஒரு வேலை செய்யணும். அப்ப நம்ம காத்திருக்கணும். அப்ப இதெல்லாம் தியானத்துல ஜெயிக்கிறதோ தோக்கிறதெல்லாம் ஒரு விதமான உன்னுடைய உள்வினை. ஒரு குருவை பார்த்துட்டு அதை பயன்படுத்துறதும் அதை விட்டுட்டு போறதும் உன்னுடைய தலையெழுத்தும்பாங்கல்ல, அதுதான். ஒரு குரு அவர் குரு இல்ல, அவருக்குள்ள ஒரு பல அலைவரிசைகள் உள்ளது. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற கான்செப்ட். அப்ப அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு அலைவரிசை கிடைக்கும் போது உன்னுடைய தலையெழுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது உன்னை நீ உருவாக்கிக்கிறது. அதான் உலகத்திலேயே பியூர் ஆனது இந்த தியானத்தையும் ஞானத்தையும் கண்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆசுவாசப்பட்டு அழுது ஒரு ஃபீல் பண்ணி குருவை உண்மையிலே தேடுறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு அப்படியாப்பட்ட விவாதிக்க முடியாத ஒரு 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 வடிவம். அதை வழின்னு சொல்றதா, அதை தேடுதல்னு சொல்றதா, அதை என்ன மாதிரி சொல்றதுன்னு தெரியாது. அது விவாதிக்க முடியாது. நோ டிஸ்கஷன். அதுக்கு டிஸ்கஷனே கிடையாது. நான் போய் பிரபஞ்சத்தை போய் எப்படி விவாதிப்பேன்? எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்ல முடியும்? அப்ப எனக்குள்ள தினந்தோறும் நடக்கிற மாற்றத்தை நான் எப்படி காணொலியா எப்படி விவாதித்து சொன்னா அது எப்படி அது கன்வே ஆகும்? அப்ப தனக்குள்ள பார்க்கறத, தனக்குள்ள நடக்கிறத அதை விவாதிக்க முடியலைங்கிறது தான் உண்மையான கான்செப்ட். விவாதிக்க முடியல. அப்ப அந்த விவாதிக்கிறதுக்கான அந்த சூழல்களை வார்த்தை இல்லை. எந்த சொல்லாடல்களை எடுத்துட்டு போய் இதை விவாதிக்கணும்? எந்த மொழியிலையுமே இதுக்கான சொல்லாடல் கிடையாது. இதுதான் விஷயம். இப்ப
இப்ப நீங்க அதெல்லாம் நீங்க அவசியமா பாருங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள எதற்கு சொல்றேன்னா, ஒரு அடிப்படையா ஒருத்தர் வந்து இந்த பிரபஞ்சத்தை இந்த வெட்ட வழிய ஒருத்தர் நம்பணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி ஒருத்தர் ஆளை நம்புறதை தாண்டி இந்த பிரபஞ்சத்தையே நம்பணுங்க. அதாங்க இந்த உலகம். அதுதான் இந்த பெரிய வடிவம், பெரிய ஒரு நீங்க இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள். அது உனக்குள்ள ஒரு நாள் தோன்றும், உனக்குள்ள ஒரு நாள் சஞ்சரிக்கும், உனக்குள்ள ஒரு நாள் அது மிக பிரம்மாண்டமான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதை நீ பார்த்துக்க. அப்ப நான் பல்வேறுபட்ட சூழல்ல சொல்றேன். மனைவி குழந்தைய விட்டு பிரிய முடியல, பாசத்துல இருக்கலாம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீ வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதை வந்து நீ வந்து அவசரப்படக்கூடாது. அப்ப ஞானம்ங்கிறது அழுது 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 பெறணும். இப்ப காயப்பட்டு அப்படி போகணும். தடுக்கி விட்டுருவாங்க, கள்ளத்துக்கு போட்டுருவாங்க. அப்ப 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 எல்லாம் வந்து என்னன்னா அழுகணும்னு தோணும். அப்ப ஒரு அலைவரிசை உள்ள வந்து நம்மளை ஆழ்த்தி. அப்ப அழுவையே ஆனந்தமா அப்படியே நடக்கும். நம்மளை அடிச்சு ஒரு பக்கம் ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் தியானம் ஆனந்தமா அப்படியே. அப்ப மருந்து போடுறதுக்கு எவனா ஒருத்தன் வருவான், அங்க மருந்தே தேவைப்படாது. திருநெல்வேலியில 2:45 3:15 மணி இருக்கும். இந்த உச்சி உடஞ்சு ஆட்டோல அடிச்சுட்டான். அப்படி அடிச்சு இந்த இடத்துக்குள்ள தியானம் நடந்துகிட்டே இருக்கு. இது ஓப்பன் ஆகி ரத்தம் ஊத்துது 3:15. அந்த ஆட்டோக்காரன் தெரிச்சு போய் ரத்தம் அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்ப பதறான், ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறான். இப்ப நானும் போய் ஹாஸ்பிட்டல் ஓட்டியா, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொன்னா அப்படி போய்கிட்டே இருக்கு. அப்ப ஹாஸ்பிட்டல்கிட்ட வரும்போது அது சொல்லுது, இதுக்கு எதுக்கு மருத்துவம், இதுக்கு எதுக்கு மருந்து, பக்கத்துல ஒரு காப்பி கடை இருக்கு, கொஞ்சோண்டு காப்பி தூளை வாங்கி அப்பிக்கிட்டு போய் சேரு, இதுக்கு ஊசி மருந்தெல்லாம் கிடையாது, நாங்க தான் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை பண்ணோங்க. ஆட்டோக்காரன் பண்ணல, ஆட்டோவும் பண்ணல. அப்ப கொஞ்சோண்டு காப்பி தூளை வாங்கி அவன்கிட்ட சொன்னேன், டாக்டர் வேண்டாயா காப்பி தூள் கொஞ்சம் வாங்கி. இல்லைங்க காப்பி தூள் கொஞ்சோண்டு வாங்கி குடியா அப்படின்னா, காப்பி தூளை வாங்கி அதை அமுக்கிட்டு நான் நேரா திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு வந்துட்டேன். அதுல இருந்து 3 நாள் அது அப்படியே ஒண்ணுமே செய்யலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தியானத்துல அந்த இடத்துல கவனத்தை வச்சு 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 அது ரெடி ஆகிடுச்சு. அப்ப அது என்னன்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அப்ப நம்ம பதட்டப்படுறதுக்கு ஆட்டோக்காரன்ட்ட இப்ப நமக்குள்ள தியானம் இல்லைன்னா அந்த ஆட்டோக்காரனை போட்டு பிரட்டிக்கிட்டு கடந்திருப்போம். புரியுதுங்களா? அப்ப அந்த ரோட்டை திட்டிருப்போம். அப்புறம் பொண்டாட்டி காலையில என்ன பேசினாலும் அதெல்லாம் மைண்ட்ல கொண்டு வந்திருப்போம். வீட்டுக்கு வெளியில எவனை பார்த்தோமோ அவன் வந்திருப்பான். கடைசியா எவன் கால் பண்ணானோ அவன். எல்லா பேருமே செத்தாங்க. இவங்க கர்ம வினை பிடிச்சவங்களை பார்த்தோம், பேசணும், இந்த மாதிரி புட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தூக்கி பல பேர்த்து மேல பழிய போட்டு. புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்குது. இதே மாதிரி என் மகளுக்கு ஒரு இன்சிடென்ட். அவளுக்குள்ள அம்மை நோய் போட்டிருக்கு, அது தெரியல. அப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் போறேன், எனக்கு உள் உணர்வுல எடுத்துட்டு போவாதங்குது. அப்ப நான் வந்து அவ பயங்கரமா அழுகிறா. அப்ப கியூ பயங்கர டோக்கன் போட்டாச்சு. அப்ப நான் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன், டாக்டரை பார்க்கணுங்க, அந்த குழந்தை ரொம்ப முடியாம இருக்குன்னா எவனுமே அலோவ் பண்ண மாட்டான். அவ ரொம்ப வெக்ஸ் ஆகுறான். இவ அழுது கதறா. அவர் வெறுத்து போய் இவ பண்றதை பார்த்துட்டு வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப அந்த உள் உணர்வு சொல்லுது, இதுக்கு மருந்து தேவையில்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அவ அழுவல, நான் தான் அழுவ வச்சேங்க. அப்புறம் அவளை கூட்டிட்டு பைக்ல வர்றாங்க, அவ அழுவுறதை நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் வீட்டுல வந்தோடனே அதுக்கு என்ன இயல்பாவோ அதுல அது ரெடி ஆயிடுச்சு. அப்ப நாம என்ன அங்கிருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்குள்ள தியானம் இருக்கு. அந்த அப்பன்கிற கதாபாத்திரம் உணர்ச்சி வசப்படுது. என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிருமோ, துடிக்குது. அந்த சோல் வெளியில வந்து துடிக்குமாங்கல்ல, ஐயோ பிஞ்சு குழந்தை என்ன ஆகும் ஏதாகும், பதறேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல கீவ்ல இருக்கிறவன்ட்டுலாம் சண்டைக்கு போறேன், டாக்டரை பிடிச்சிக்கிட்டேன், ஐயோ குழந்தை இருக்கு வர சொல்லியா டாக்டர், எல்லாம் வெளியே வர சொல்லியா அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா, நீ உணர்ச்சி வசப்படுகிறாய், நீ இப்படி நடந்துக்க கூடாதுன்னு பிரபஞ்சம் எனக்கு வெளியில வச்சு உணர்த்துது. ஏன் பதட்டம்? அப்ப நான் கத்துக்கிட்டது, இந்த உலகத்திலே தலை சிறந்த மருத்துவம் பிரபஞ்சம் தான். ஒரு 15-20 நிமிஷம் ஒரு டிராமா மாதிரி நடத்தி ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாம 7 கிலோமீட்டர்ல இருந்து ஆஸ்பத்திரிக்கு வர வச்சு திருப்பி 7 கிலோமீட்டருக்கு போய் ட்ரீட்மெண்டே இல்லாம ஒரு 1 hour கழிச்சு அவர் இயல்பா விளையாடுறாங்க. எந்த மருந்து கிடையாது. அப்ப எனக்குள்ள இருந்து அந்த ஆழ்ந்த அமைதி என்ன சொல்லுதுன்னா, பதறாத பதறாத. பதறுனா அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லுவாங்கல்ல, நெல்லு பதர் நெல்லு முளைக்காதும்பாங்கள, அந்த மாதிரிதான் தாய்க்கு மகனுக்கு மகளுக்கு தொழில கடன்ல பதறக்கூடாது. அப்படி நிக்கணும், கல்லு மாதிரி நிக்கணும். அந்த நிக்கிறதுக்கு பொருள் என்னன்னா, பிரபஞ்சத்தை நம்பி நிக்கணும். சாகுற சூழல் தான் செத்துட்டு போறேன், தியாகமா பிரபஞ்சத்தால நான் பிரபஞ்சத்தை நம்பி சாகுறேன் அப்படின்னு நின்னா உன்னுடைய பிறப்பே புனிதம் அடைஞ்சிடும். கர்த்தர் மாதிரி ஒருத்தர் பிறந்தாரா பிறக்கலைங்கிறத விட்டுருங்க,
அவ்வளவு பெரிய அதிசயம் பண்ணவரு இத்தனை ஆணி கொண்டு அடிக்கும் போது நின்னாரா நிக்கலையா? நின்னாரா நிக்கலையா? அதுக்கு காரணம் என்ன? உணர்த்தப்பட்டது பிரபஞ்சம். நீ நின்றா எத்தனை ஆணி வேணாலும் அடிக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். நீங்க நம்ப மாட்டீங்க. வடலூர் போனேன், மலேசியாவில இருந்து வந்தோம். நம்ம கிட்ட இந்த இந்த வெட்டவெளி அக்கௌண்ட்ல பெரிய பணம் இல்லை, ஆனா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து அன்னதானம். அப்ப நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லுது, தொடர்ந்து அன்னதானம் பண்ணு. அக்கௌண்ட்ல ஒண்ணும் இல்லை, பெரிய பேக்கப் இல்லை, சின்னோண்டு ஒரு குட்டி கடுகு மாதிரி ஒண்ணு இருக்கு. இதை வச்சுட்டு இப்படி ஒரு வாரம் சோறு போடுறது அப்படின்னா மைனி 2:45 ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஃபோன் பண்ணல மெசேஜ் அனுப்புறாரு கனடாவில இருந்து, இந்த மொத்த அன்னதானம் போறதுக்கு எவ்வளவு வருமோ எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்ல எனக்கு கொஞ்சம் அனுப்புங்களேன் அப்படின்னு நம்ம கூட இருக்கிற தம்பிகிட்ட ஒன்று சொல்றாரு. சொன்னது மட்டும் கிடையாது, அவர் அடுத்தது 3:05க்கு 3:10க்கு அதுல பாதி அமௌண்ட் அனுப்புறாரு. அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, டேய் நாம சொல்லும் போது பணம்னே ஒண்ணு தேவைப்படாதுடா, நாமளே பணம் தான்டா, போடா போய் வேலையை போய் பாடுறா, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் ஃபீல் எல்லாம் பண்ணா, எமோஷன் எல்லாம் பண்ணாத, இதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓ கரெக்டானவன் வழி நடத்தினா, கரெக்டானவனோட இருந்தா எதுவும் தேவைப்படாது. சாவு கூட புனிதம் தான். கரெக்டானவனோட இல்லைன்னா சாவு கூட நரகம் தான். அவ்வளவுதான். அந்த அழுகுறோம், நல்ல குருவோட இருந்து அழுதா புனிதம். நல்ல குருவோட இருந்து துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சா அது பெரிய கிரேட். என்னுடைய லைஃப்ல என்ன நான் பெரிய சந்தோஷத்தை பார்த்துட்டேன். தினந்தோறும் அந்த மாதிரி அப்படியே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம்தான். ஆனா இந்த பிரபஞ்சம் மாதிரி ஒரு அலைவரிசையோட இருக்கும்போது எல்லாம் மறக்கப்படுது, அங்க நான் மௌனிக்கப்படுறேன். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப சரியான ஒருத்தருடைய இருக்கப்படும் போது நீ அங்க பாதுகாக்கப்படுகிறாய், நீ அங்கு கவனிக்கப்படுகிறாய், நீ அங்கு தடுமாறாமல் நீ மௌனமாகி போகிறாய். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப உங்களுக்குள்ள சொல்யூஷன் யாருக்கு ஏற்படுத்த முடியாது. தாய்க்கு தகப்பன் சொல்யூஷனை கொடுக்க முடியாது, தாய் மகனுக்கு சொல்யூஷன் ஏற்படுத்த முடியாது. ஆனா அவன் நம்பி ஒரு விஷயத்த இருந்தானா அந்த பிரபஞ்சம் தாயையோ தகப்பனையோ எல்லாத்தையும் தாண்டி உனக்கான தீர்வை அது ஓ மூலியமாவே ஒன்ன வச்சே நிகழ்த்திடும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். அப்ப உங்களுக்குள்ள அந்த புரிதல் ஏற்படுறது ரொம்ப கஷ்டம், ஆனா ஏற்படும். அப்ப நடக்கிற இன்சிடென்ட் எல்லாத்தையும் சுமக்க கத்துக்கங்க. அதுதான் உங்க லைஃப்ல ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளா இருக்கும். நீங்க சுமக்க தயாரா இல்லை, சுமக்க மாட்டீங்க. எவங்கிட்டையாவது கேப் கிடைச்சா அவன்கிட்ட தள்ளி விட்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்குறீங்க, தடுமாறுறீங்க, அழுகுறீங்க, வெளிப்படுத்துறீங்க, எல்லாத்தையுமே ஒரு டிப்ரெஷன் ஆகுறீங்க. தினந்தோறும் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க. 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு ரேசியோவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப பஸ்ல கார்ல பயணத்துல ஒரு குருவை பார்க்க வரும்போது பல்வேறுபட்ட வேண்டுதல்களோட அப்படியே அப்படியே கொட்டி தீர்த்துட்டு வர்றீங்க. ஒரு பெரிய மலை ஆகாயத்துல இருந்து கொட்டி தீக்கும்ல நீர் ஒழிச்சு அந்த மாதிரி கொட்டி தீர்த்துட்டு வர்றீங்க. அப்ப அதுல இருந்து உங்களால ஒரு உண்மையான உணர்வுகளை உணர முடியும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு செயல் என்னன்னா மௌனங்க. இந்த எஸ்டானரியான ஒரு உலகத்துல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மனம் இல்லாத ஒரு சூழல் வரும் பாருங்க. ஐயோ அவ்வளவுதாங்க. அந்த மனம் இல்லைன்னா இந்த அண்ட சராசரத்தை உங்களால உணர முடியும். 1. 2வது இந்த பிரசன்ட்ல இருக்கிறத, அடுத்தது நடக்க போறத, அடுத்தது நடந்தது, இத 3ஐயும் அப்படியே உங்களுக்கு எல்லாம் அப்படியே சாட்சியா தெரியுங்க. அப்படியே தெரியும். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. இன்னொரு 1/2 hourல ஒருத்தன் வருவான், இன்னொரு இப்ப இந்த வேலை நடக்க போகுது, அடுத்து அந்த வேலை நடக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுடைய ரோல் எங்க இருக்க போகுது? அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப ஒரு மௌனம் கிடைக்கணும், ஒரு மனம் அகலணும். அதை செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா இந்த வெட்டவெளி மட்டும்தான். ஒரு தனி நபரால இதை கொடுக்க முடியாது. இப்ப நமக்குள்ள உருவமா இருக்கு, அந்த வெட்டவெளி தன்மைய நான் அனுபவம் பெற்றனா அப்படிங்கிறதோ அந்த அலைவரிசை தான் அனுபவம் பெற்றிருக்கு. நான் பெற்றிருக்கேன் அப்படிங்கிறதுக்குள்ள இல்ல, அந்த அலைவரிசை வெட்டவெளி அனுபவத்தை பெற்றது. அப்ப எமக்குள்ள இருக்கிற அலைவரிசை போகரோ அகத்தியரோ புலிப்பாணியோ அதுதான் வெட்ட வெளித்தன்மையை அடைந்தது. நாமோ என் உடலையோ அதை அடைந்துச்சா அப்படின்னா தனி மனிதனா நான் அடையல. அப்ப எமக்குள்ள இருக்கிறவர் தான் அந்த பெரிய அனுபவத்துக்குரியவர். இந்த வேலைகளுக்கெல்லாம் சொந்தக்காரரும் ஒட்டுமொத்தமான இந்த வேலையை செய்யறவரும் அவங்கதான். அப்ப நம்மளுடைய ரோல் என்னன்னா ஒரு சாட்சியா இருந்து அதை ரசிக்கிறோம், பார்க்கிறோம், அவ்வளவுதான். இது ஒரு கிளியர்.
எங்க அம்மா ஒரு வேலை செய்யறாங்க, நான் பாக்குறேன். எங்க அப்பா ஒரு வேலை செய்யறாங்க, நான் பாக்குறேன். அந்த மாதிரி சில அலைவரிசை வேலை செய்து நான் பாக்குறேன். இறங்கி போப்பா, இறங்கி போறேன். உட்காருப்பா, உட்காடுறேன். பேசுப்பா, பேசுறேன். போய் மௌனமா எங்கேயாவது உட்காந்துப்போ, உட்காந்துக்கிறேன். எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு யார்ட்டையாவது ஒருத்தர்ட்ட சும்மானாச்சும் ஒரு கதையை கேட்டுக்கிட்டே இருப்பா, ஒன்னா கேட்கிறேன். சில பேர் சும்மானாச்சும் போய் யாராவது கும்பல்ல வந்திருப்பாங்களா, அவங்களை கூப்பிட்டு சம்மந்தம் இல்லாத நான் பேசிட்டு இருப்பேன். அவங்க ஒரு சீரியஸாவே நான் ஏதோ சொல்றேன்ட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு 2 செகண்ட் என்ன, நான் அங்க நிக்கணும். அப்புறமா சொல்லுது, நீ கதை கேட்கலப்பா, சும்மா நிக்கணும், அதுக்காக தான் உனக்கு சொன்னேன் அப்படிங்கறதான். இதெல்லாம் புரியாது நிறைய பேருக்கு. அப்ப அவங்க நினைக்கிறாங்கன்னா குரு ப்ரொஃபஷனலா ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்ட வந்துட்டாரு. அது இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதனால நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள், இந்த பிரபஞ்சம் ஒரு பயங்கரமான அதிசயம், பியூர் அதிசயம். ஆனா இந்த லைவா ஒரு 80 வயசு 100 வயசுல நடக்க முடியாத ஒரு பெரியவர் யதார்த்தமா வருவார் பாருங்க, அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இருக்கும். அந்த யதார்த்தத்தை மீறாது, உண்மையை மீறாது. அந்த வடிவம் அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. தான் நினைச்சாதான் அந்த வடிவத்தை காட்டி கொடுக்கும், காட்டி கொடுக்க. புரியுதுங்களா? நீங்க பார்த்த இந்தியாவில் பார்த்த நிறைய ஞானிகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க தியானம் பண்ணவங்க கிடையாது, அவங்களுக்குள்ள இருந்தவங்க தான் தியானம் பண்ணவங்க. நீங்க எல்லாரும் அவங்க தியானம் பண்ணவங்கன்னு நினைக்கிறீங்க, நானும் உட்பட. நாங்க தியானம் பண்ணவங்க கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிறவங்க ப்ரொஃபஷனலா தியானம் பண்றவங்க. இந்த அத்தனை அனுபவத்தையும் ஒரு தனி மனிதனா இந்த உடலை வச்சு பெற முடியாது. இந்த ப்ரொஃபஷனலா அகத்தியர் மாதிரி, போகர் மாதிரி, புலிப்பாணி மாதிரி இந்த அலைவரிசை தான் என்ன மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி வெட்ட வெளியே இந்த மாதிரி சம்பந்தமா உரை நிகழ்த்துறதுக்கு பியூரா அவங்க தான் காரணம். புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய ரோல் என்னன்னா பார்வையாளன், கவனித்தல், சாட்சி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப எனக்குள்ள என்னன்னா அத நடக்கிற இன்சிடென்ட ஒரு படம் மாதிரி பாக்குறேன், அப்படியே மெயில் செலுத்து போறேன். இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? அப்ப நான் அங்க உழைக்கலாம், நான் என்ன வருத்தல, அவ்வளவுதான். அப்ப இரவு பகல் பாராம எனக்கு ஓய்வே நான் எடுத்துக்க தயாரா இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிறவன் ஓய்வு எடுத்துக்க மாட்டான். புரியுதுங்களா? நான் உங்களை சந்திக்கிறதுல தவிர்க்கிறேன், எனக்குள்ள இருக்கிறவன் உங்களை சந்திக்கிறதுல தவிர்க்க மாட்டான். உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுறான். நான் சமயத்துல உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன், எனக்குள்ள இருக்கிறவன் உங்களை சந்திக்க விருப்பப்பட மாட்டான். இதுக்குள்ள உங்களுக்கு புரிதல் ஏற்படாம நாம ஃபீல் பண்ணி வந்தோம், இவர் சந்திக்கலையே, இவர் நடக்கலையே. அப்ப உன்னை இந்த இடத்துல வச்சு சந்திக்க கூடாது. அவன் என்ன சொல்றான், உனக்கு சந்திக்கணும், அந்த இடம் இது இல்ல, நான் உன்னை சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன். இந்த இடத்துல சந்திச்சா சந்தி சிரிச்சு போயிடும், சந்திக்கிற இடத்துல சந்திச்சா சந்து கூட என்ன ஆகும், பாதையாக மாறிடும். முட்டு சந்து இருக்குல்ல, அதுல ஒரு வாசல் பிறந்துடும். சந்திக்கிற இடத்துல உன்னை சந்திக்கிற, இந்த இடத்துல சந்திக்க கூடாது. ஏன்னா 4 தெரு 3 தெரு முக்குல உன்னை சந்திக்க கூடாது. நீ என்ன பண்ணுவ, பில்லி சுனியம் கரண்டா மாட்டிக்குவ. அப்ப நான் உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திப்பேன். இதுதான் பிரபஞ்சத்தோட விஷயம். அப்ப ஒரு குருவை பார்க்க முடியல, ஒரு ஞானியை பார்க்க முடியல, தூரத்துல இருக்காருன்னா ஃபீல் பண்ணாத, சந்திக்கிற இடத்துல நீ என்ன பண்றன்னு உனக்கு ஒரு உள் உணர்வுல உன்னை அப்படியே கிளர்ச்சி பண்ணும், உன்னை தூண்டும், உன்னுடைய தன்மை என்னன்னு பார்க்கும். இதான் விஷயம். அப்ப இது எல்லாத்தையுமே கொஞ்சம் உணர்ந்தீங்கன்னா ரசிக்கலாம். பொதுவா தியானம்னா நான் கத்துக்கிட்டது துன்பத்தை ரசிக்கலாம். நான் பெரிய பேரானந்தத்தை எதை பார்த்தேன்னா துன்பத்தை தான் பார்த்தேன். என்னுடைய லைஃப்ல மறக்க முடியாத எதுனா, நான் கண்ட துன்பம், நான் கண்ட கண்ணீர் எனக்கு பேரானந்தமா இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே இறைவனால எனக்கு கிடைக்கப்பட்ட கிஃப்ட், பொக்கிஷம். அப்படின்னா எனக்கு கிடைத்த துன்பம். எனக்கு ஒருவேளை துன்பம் கிடைக்கலன்னா நானும் ஒரு தவறான பாதைக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை எனக்கு வெவ்வேறு மாதிரி வடிவங்கள்ல இந்த மாயா என்ன தீவிரமா இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் இறைவனை விட்டு விலகி இருப்பேன், இந்த பிரபஞ்சத்தை விட்டு விலகி இருப்பேன், இந்த அலைவரிசையை விட்டு விலகி இருப்பேன். அப்ப இந்த துன்பம் என்னுடைய குருவாக இருந்து, இந்த பேர் துன்பமே என்னுடைய குரு. இந்த பேர் துன்பம் தான் என்னை பிரபஞ்சத்திட்ட கொண்டு சேர்த்துச்சு, என்னை வர வச்சுச்சு. அதுல உடல் ரீதியா ஹெல்த்து, என்னுடைய வறுமை, என்னுடைய கல்வி இல்லாதது, என்னை சுற்றி இருக்கிற 300-400 உறவினர்கள், என்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாமே பெரும் துன்பமாக மாறி என்னை ஒருத்தனை தனியாக நிற்க வைத்து போர் செய்தார்கள். அந்த போர் கிட்டத்தட்ட 27-30 ஆண்டுகள் செய்தார்கள். பல நாள் 2 கண்கள், 2 காதுகள், 2 கால்கள், 2 கைகளை வச்சுக்கிட்டு இருக்கிற என்ன பல கைகள் கொண்ட பல கால்கள் கொண்டவ மாதிரி என்னை அலக்களித்தார்கள், என்னை துன்புறுத்தினார்கள். 2 கண்களை வைத்திருக்கணும், 1000 கண்கள்ல இருந்து நீர் வடிவது மோர் என்னை அழுக வைத்தார்கள்.
அப்ப பல்வேறுபட்ட இந்த சூழல்கள்லாம் நான் ஒரு நாள் கண்டு பயந்து ஓடிய போது ஒரு நாள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் என்பதை அறிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்னுடைய குரு என்னுடைய துன்பம் தான். அந்த துன்பம்னு ஒண்ணு இல்லைன்னா நான் பிரபஞ்சத்தோட பார்த்திருக்கவோ அறிஞ்சிருக்கவோ இந்த தியானத்தை பத்தி பேசியிருக்கவோ முடியாது. எனக்கு சர்டிபிகேட் காலேஜ் ஸ்கூல்ல படிச்சது கிடையாது. என்னுடைய வீட்டுல என்னுடைய வாழ்க்கையை பத்தி ஏதாவது சுயசரிதைன்னா துன்பம் தான் என்னுடைய சுயசரிதை. வெறும் துன்பம். இத்தனை டன் துன்பத்தோட பிறந்தேன், இத்தனை டன் துன்பத்தோட வாழ்ந்தேன், அதனால பிரபஞ்சத்தை அடைந்தேன். அப்ப பிரபஞ்சத்தை அடையிறதுக்கு எனக்கு என்ன என்கிட்ட இருந்து இன்டர்வியூல ரெசியூம்ல என்கிட்ட இருந்து பிரபஞ்சம் வாங்கிக்கிச்சுன்னா துன்பத்தை தான். துன்பம் ஜாஸ்தியா இருக்கு. கையெழுத்து போட்டு வாங்க, உங்களை செலக்ட் பண்ணிட்டோம், நீங்க உட்காருங்க. நீங்க நேரடியா காசியில போங்க, உங்களை 4 அடி அடிப்பாங்க, அங்க வாங்கிக்கிட்டு அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த நேரம் மேற்கு தொடர்ச்சி போடுவாங்க, அங்கேயும் 4 அடி அடிப்பாங்க, அங்கேயும் வாங்கிட்டு தியானம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு ரோடாக நாயாக பல வீதிகள்ல நம்ம அலையப்பட்டோம், பல வடிவத்துல அலையப்பட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் அது ஏற்றுக்கொண்டது நம்மள. அது நமக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சுச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த துன்பத்தை எல்லாத்தையும் எரிச்சாங்க. இந்த துன்பத்தை எல்லாத்தையும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ளல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப பெற்றுக்கொள்றதுங்கிறது ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிடும், இல்ல 10 நாள்ல வேலை முடிஞ்சிடும். அவங்க நம்மள வச்சு நம்ம துன்பத்தை வேலை வாங்கினாங்க. அப்ப என்னுடைய பிரபஞ்சம் எனக்கு ஒரு சூப்பர்வைசராகவும், எனக்கு ஒரு மேனேஜராகவும், எனக்கு ஒரு HR-ஆகவும் மாறி நீங்க பண்ண துன்பத்தை நீங்களே அனுபவிங்க. ஒரு பெண்ணால எத்தனை துன்பம் பண்ணீங்களோ அந்த பெண்ணால அவமானப்படுங்க. ஒரு ஆணால துன்பப்பட்டிருக்கீங்க, ஆணால அனுபவிங்க. அப்ப யாராலதான் துன்பம் பெற்றிருக்கீங்களோ அவங்களால நீங்க சீரழிவுகளையும் துன்பத்தையும் அனுபவிங்க. அதே வேளையில இந்த துன்பத்தை விட்டு நீங்க வெளியில போயிடாம உங்களுக்கு தியானமா இருந்து நான் மேற்பார்வை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப நான் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பேன். அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல நான் தான் ஹெட்டு, நான் உங்களை விட மாட்டேன், அதை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு தான் எனக்கு வாழ்க்கை. அப்ப ஒரு நாள் இந்த துன்பம் குறைய குறைய நமக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுடைய கான்செப்ட் எல்லாம் துன்பத்தை எப்படியாவது தூக்கி யார்ட்டையாவது கையில கொடுத்துட்டு ஓடி போயிடணும், விமானத்துல பறக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி பறந்தீங்கன்னா நீங்க மனிதனா தான் இருக்க முடியும், அந்த ஞானத்தை பார்க்க முடியும். துன்பத்தை நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீங்க மனிதனா தான் இருக்க முடியும். திருப்பியும் நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட இருந்து வாங்குறதும் அது ஒரு மாயா கான்செப்ட் தான். பணம் வாங்குறதோ, புகழ் வாங்குறதோ, எம்எல்ஏயோ எம்பியோ பெரிய உயர்ந்த பதவி போய் நிக்கிறீங்கல்ல, அது எல்லாமே மாயா தான். அது ஒரு மாயா கான்செப்ட் தான். மீண்டும் உங்களையே நீங்க ஞானவான் மூலியமாக மாயாவில வீழ்த்திக்கிறீங்க, மாயாவை நீங்க வச்சுக்கிறீங்கிறதா அர்த்தம். இப்ப அவர் சொல்றாரு, தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டுறாத, தவிர்த்துரு அப்படிங்கிறாரு. அப்ப எண்ணத்தால வார்த்தையால ஒரு ஞானி கிட்ட கேள்வி கேட்கப்பட்டா அது நடந்துருங்கிறாங்க. அப்ப நீ ஒரு கோரிக்கை வச்சுட்டேன்னா அது நடக்குங்கிறாங்க. ஒரு நாள் இல்ல 10 நாள் ஆனாலும் அது நடந்து போயிடும். அது ஒண்ணு நடந்து போயிடுச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு 4 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10 லட்ச ரூபாய் பணம் வந்துடும். அந்த 10 லட்ச ரூபாய் பணம்னால உனக்கு தியானமோ ஞானமோ கிடைக்காது. புரியுதா? அவ என்ன ஆகும், நீ அந்த 10 லட்ச ரூபாய சரி செய்யறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நிறைய இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவோ கோடீஸ்வரனுங்க அந்த பணத்தை விட்டுட்டு வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஞானத்தை பெற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்ப சித்தர்களை பேசுறாங்க, குருவை பேசுறாங்க, எல்லா மலைத்தொடருக்கும் போறாங்க, அவங்க அந்த மாயாவில இருந்து வெளியில வர முடியல. அப்ப அவரு குரு பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, என்னையே அவன் ஒரு குபேரனா பாக்குறான். திருப்பதி எப்படி பாக்குறான், நான் அவன் என்னமா திருடுவானா அதை நான் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு கொடுத்துடணுமா. அவன் ஒரு நெய்யில கலப்படம் பண்ணுவானா, நான் சர்ன்னு அவன் கைக்கு தலையில கையை வச்சு போ நீ திருடிக்க, நெய்யில போய் கலப்படம் பண்ணி 10 கோடி ஆட்டையை போட்டுக்க அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த மாதிரி மாயாவா ஒரு கடவுளையே மாயாவா மாத்துறது இருக்குல்ல. அப்ப உன்னுடைய வேண்டுதல் நீ பண்ற, இங்க இருக்கிற எத்தனையோ பேர் தொழில் பண்றீங்க, தொழில் அது உண்மையா இருக்கா? ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் வச்சிருக்க, மாவு புளிச்சு போச்சு, கீழே எடுத்து ஊத்த வேண்டியதானே, ஊத்த மாட்டே, நீ மனசு வராது. அப்ப என்ன பண்ணுவ, அப்ப நீ ஊத்தி மக்கள்கிட்ட தான் கொடுப்ப. அப்ப நீ என்ன நினைக்கிற, கோயில் நகரங்கள்லாம் இருக்கிறவனா ரெகுலர் கஸ்டமரு, அவன்னா சாப்பிட்டுட்டு உனக்கு திட்டுவான். எவனோ வெளியூர்ல இருந்து வந்தவன் சாப்பிட்டுட்டு சுமாரதாங்க இருக்குன்னு ஒன்ட்ட சொல்ல மாட்டான், அவசர அவசரமா திட்டிட்டு காசை கொடுத்துட்டு ஓடி போயிடுவான். அப்ப அது மாயா தானே, இப்ப மாயா தானே பண்ற. அப்ப நீ கடவுளையோ குருவையோ உன் மாயாவுக்கு அவங்களையும் பயன்படுத்துற. அப்ப நீ என்ன பண்ற, சித்து பண்ற, பிளாக் மேஜிக் பண்ற. அப்ப ஒவ்வொருத்தனும் வேண்டவனும் ஒவ்வொருத்தனும் கோரிக்கை வைக்கிறவனும் நீ பிளாக் மேஜிக் தான் பண்ணிட்டு இருக்க. குருநாதா கொடுத்துருங்க, குருநாதா அதை கொடுத்துருங்க. அப்ப தினந்தோறும் நீ ஒரு வேண்டுதலை ஒரு சங்கல்பத்தை வச்சு எனக்கு அலைவரிசையா அனுப்புறது என்னன்னா அது மாயா தான், அது ஒரு பிளாக் மேஜிக் தான்.
அதானே செய்யற. தியானங்கிறது முதல் கான்செப்டே என்னன்னா, நீ மௌனிக்கிறது தான். எல்லாத்தையும் விட்டுட்டு, குருவையும் விட்டுட்டு, மந்திரத்தையும் விட்டுட்டு, ஒரு நாள் உனக்கு மௌனம் கட்டுனுச்சுன்னா நீ தியானத்துல ஜெயிச்சுவேன்னு. அவ்வளவுதான் விஷயம். சரிதானே?